ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், அப்பப்போ கேள்வி கேட்போம் இல்லையா? சரியா? இப்பொழுது உங்களுக்கான கேள்வி நேரம். இந்த படத்திலே இதை வைத்து ஒரு பேர் இருக்கும், திருமறையில் ஒரு பேர். இது என்னன்னு சொல்றவங்க முன்னாடி ஓடி வந்து சொல்லலாம். ஓகே, 1 2 முன்னாடி முன்னாடி முன்னாடி. ஈசாய் சரியான பதில். மற்றவங்க போலாமா? பிள்ளைகள் பின்னாடி போங்க. அவங்க ஈசாக்குன்னு சொன்னாங்க. பிள்ளைகள் போங்க, மற்றவங்க போங்க. ஒரு பிபிஎஸ் கிளப் கொடுப்போமா இந்த அக்காளுக்கு, டீச்சருக்கு? ஓகே டீச்சர், ஓகே, தேங்க்யூ. Hello guys, how are you? How are you? Oh, உங்களுக்கு தமிழ் தெரியும் தானே, இங்கிலீஷ் தெரியாது அப்படிதானா? எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். சரியா? தெரிஞ்ச தமிழ்ல உங்ககிட்ட பேசுறேன். சரியா? சரி, சாப்பிட்டீங்களா? கிளம்பி சாப்பிட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ எதுக்கு இங்க நீங்க கூடி இருக்கிறீங்க? எதுக்கு கூடி இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, கேட்க மாட்டேங்கிற. விவிஎஸ்க்கு கூடி இருக்கிறீங்களா? யார் உங்களை இங்க கூட்டிட்டு வர்றது? எனக்கு விவிஎஸ் பற்றி தெரியாது, அதனால கேட்கிறேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, யார் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறது? ஏசப்பா கூட்டிட்டு வந்தாங்களா? ஏசப்பா உங்களை கூட்டிட்டு வந்தாங்களா? ஏசப்பா கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கிற இடத்துல எலும்புங்களே பார்ப்போம். ஒன்று, நிறைய பேரை ஏசப்பா கூட்டிட்டு வந்திருக்காரு. சரி, இப்போ விவிஎஸ்க்கு நோக்கம் சொல்லுங்க. ஓ, கிறிஸ்துவின் நிறுவனங்கள் நோக்கத்தில் விபிஎஸ் நடந்துட்டு இருக்கா? சார், உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு சார். போஸ்ட்மேனா? போஸ்ட்மேன், கொண்டு வாங்க லெட்டர் கொண்டு வாங்க சார். பாக்ஸ்ல போட்டுருக்கேன், நீங்க அதுல இருந்து எடுத்துருங்க. சரியா? ஓ, ஆல்ரெடி போட்டாச்சா? ஆமா ஆமா சார். ஓகே ஓகே. ஐயோ, தமிழ் படிக்க தெரியாதே. தமிழ் லெட்டர் மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியுமா? யாருக்கு தெரியும்? நல்லா படிக்கிற ஒரு ஆள் முன்னாடி வாங்க, சூப்பர் சீனியர்ல இருந்து. உங்களுக்கு தெரியாதா தமிழ் படிக்க? சூப்பர் சீனியருக்கு தமிழ் படிக்க தெரியாதா? சீனியர்ல இருந்து ஒரு மாணவன் இல்லைன்னா ஒரு மாணவி. ஐயோ, நீங்க எல்லாம் இங்கிலீஷ்காரங்களா? நீங்க எல்லாம் வெள்ளக்காரங்களா? என்ன மாதிரி சீனியரா தம்பி? வெரி குட். சத்தமாயிட்டா ரீட் பண்ணி கொடுங்க. சரியா? என்ன எழுதி இருக்குன்னு பாப்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. அப்படின்னா என்ன கொஞ்சம் விளக்கி கொடுக்கலாமா? இந்த இது என்ன எழுதி வச்சிருக்கிறா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆமா. சரி, இப்போ இந்த தம்பி உங்களுக்கு வசனத்தை சொல்லி தருவா, நீங்களா ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேயா? ரெடியா? ஆர் யூ ரெடி?
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. ஓ, இது ஒரு பைபிள் வசனம் மாதிரி இருக்கு. அப்படிதானா? பைபிள் வசனம் தானா? இதுக்கு முன்னாடி யாராவது படிச்சிருக்கீங்களா இந்த வசனத்தை? ஈஸியான வசனம், சரிதானே? சரி, இந்த வசனத்தை அந்த அண்ணாச்சி இப்போ உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஹலோ, சத்தமா ஹலோ, இன்னும் சத்தமா ஹலோ. இன்னைக்கு நாள் எத்தனை கேட்கல, சத்தமா சொல்லுங்க. புது வாழ்வால் நிருபங்களாவும், புது வாழ்வால் நிருபங்களாவும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், சத்தமா கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. உன்னோட நாள் 2, சத்தமா சொல்லுங்க. நாள் 2, புது வாழ்வால் நிருபங்களாவும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிதாயின. 1 கொரிந்தியர் எத்தனை? 5:16. எத்தனை? யாருக்காவது தெரியுமா வசனம்? வாங்க வாங்க. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையது சொல்லுங்க அண்ணாச்சி. எல்லாரும் முன்னாடி வாங்க. எல்லாரும் வாங்க. பிகினர், பிரைமரி, சீனியர், சூப்பர் சீனியர், டீச்சர்ஸ். போதுமானாச்சு. அப்படியா? சரி, நன்றி. ஒரு பிபிஎஸ் கிளப் சொல்லுவோமா எல்லாருக்கும் சேர்த்து? ஓகே, வாங்கிட்டு அப்படியே போடுங்கண்ணா. ஓகே, நம்ம தொடர்ந்து பாடலை படிக்க போகின்றோம். பாடல் புத்தகத்திலே 3வது பாடல். பெதஸ்தா குளத்தின் படித்துறையில் நெடுநாள் நோயாய் படுத்திருந்த 7 மனிதரை இயேசு கண்டார், படுக்கை எடுத்து நட என்றார். 3வது பாடல். படித்துறையில் நெடுநாள் நோயால் படுத்திருந்த 7 மனிதரை இயேசு கண்டார், படுக்கையை எடுத்து நட என்றார். 7 மனிதரை இயேசு கண்டார், படுக்கையை எடுத்து நட என்றார். 38 வருட வேதனை நொடி நேரத்தில் மறைந்தது. அற்புதரேசுவின் அருளாலே அழகிய புது வாழ்வு மலர்ந்தது. அற்புதரேசுவின் அருளாலே அழகிய புது வாழ்வு மலர்ந்தது. எளிமையான பாடல். அதனோட பாடுறோம், கவனிச்சு.
குலத்து படித்துறையில் நெடுநாள் நோயால் படுத்திருந்த இயலா மனிதரை இயேசு கண்டார், படுக்கையை எடுத்து நட என்றார். இயலா மனிதரை இயேசு கண்டார், படுக்கையை எடுத்து நட என்றார். 38 வருட வேதனை நொடி நேரத்தில் மறைந்தது, அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புது வாழ்வு மலர்ந்தது. அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புது வாழ்வு மலர்ந்தது. பாட்டு புரிஞ்சா? யாருக்கெல்லாம் பாட்டு புரிஞ்சு? சரி, புரிஞ்சவங்க எங்களோட லைட்டா மெதுவா பாடுங்க, தொடர்ந்து நல்லா படிக்கலாம். சரி, மூன்றாவது பாடலுடைய பெதஸ்தா குலத்தின் படித்துறையில் தொடரும். நெடுநாள் நோயால் படுத்திருந்த இயலா மனிதரை இயேசு கண்டார், படுக்கையை எடுத்து நட என்றார். இயலா மனிதரை இயேசு கண்டார், படுக்கையை எடுத்து நட என்றார். 38 வருட வேதனை நொடி நேரத்தில் மறைந்தது, அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புது வாழ்வு மலர்ந்தது. அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புது வாழ்வு மலர்ந்தது. என்ன செய்ய போறோம்னா, நாங்க தொடங்கி விட போறோம், நீங்க பாட போறீங்க. அதாவது பெதஸ்தா குலத்தின் படித்துறை நெடுநாள் நோய் படித்த இந்த சைடு பாட போறீங்க. 38 வருட வேதனை நொடி நேரத்தில் மறைந்ததுக்கு பாட போறீங்க. திரும்பவும் பெதஸ்தா குலத்தின் படித்துறையில யார பாட போறீங்க? நீங்க பாட போறீங்க. 38 வருடத்தை அவங்க திரும்ப பாட போறீங்க. சரியா? ஓகே. சத்தமா பாடுற பாடலைன்னு சொன்னா கிளாஸா பாடுங்க. சத்தமா பாடுறவங்களுக்கு பிரைஸ் உண்டா நாச்சி? ஆமா, பிரைஸ் கடைசி நாள் கொடுப்பாங்க. யாரு நல்லா பாடுறாங்க, யாரு நல்லா ஆடுறாங்க, யாரு ஒழுங்கா இருக்காங்க, யாரு வசனங்க சொல்றாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஒரு பெஸ்ட் பிரைஸ் கொடுப்போம். சரியா? அதனால கவனமா இருங்க. சரி. படித்துறையில் நெடுநாள் நோயால் படுத்து நொடி நேரம் சத்தமா சத்தமா பாடுங்க. வருட வேதனை சொல்லுங்க. அழகா பாடுறாங்க நாச்சி, ஆனா சத்தம் கேட்கலையா நாச்சி? அவங்க முதல்ல பயந்து பயந்து இருக்கிறாங்க. நீ நல்லா தான் பாடுறீங்க, கொஞ்சம் சத்தத்தை வாலியத்தை கொஞ்சம் கூட்டணும். அவ்வளோ ஓகே. சரியா? இப்போ நம்ம சத்தமாக பாட போகிறோம். நீங்கள் சத்தமாக பாடினா அண்ணாச்சிமாரு உற்சாகமாக ஆடுவாங்க. நீங்கள் பாட்டை ஸ்லோ பண்ணீங்கன்னா அண்ணாச்சி மாதிரி ஸ்லோ பண்ணுவாங்க. சரியா? ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாக பாடுவோம். அண்ணாச்சிமாரு சொல்லுங்க. கிளாப் கிளாப் பண்ணுங்க. சூப்பர் சீனியர், அசைவில்லாம இருக்காதீங்க. சூப்பர் சீனியர் இருக்கிறீங்களா? குலத்து படித்துறையில் நெடுநாள் நோயால் படுத்திருந்த இயலா மனிதரை இயேசு கண்டார், படுக்கை எடுத்து நட என்றார். இயலா மனிதரை இயேசு கண்டார், படுக்கை எடுத்து நட என்றார். 38 வருட வேதனை நொடி நேரத்தில் மறைந்தது,
அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புது வாழ்வு மலர்ந்தது. அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புது வாழ்வு மலர்ந்தது. ஆடலாமா? ஆடலாமா? Are you ready? இந்த பிரைவேட் கிளாஸ் மட்டுமா? ஒரு தடவை அண்ணாச்சி மாதிரி ஆடுவாங்க, கவனிங்க. அடுத்து நம்ம எல்லாம் படித்துறையில் நெடுநாள் நோயால் படுத்திருந்த இயலா மனிதரை இயேசு கண்டார். படுக்கையை எடுத்து நட என்றார். இயலா மனிதரை இயேசு கண்டார். படுக்கையை எடுத்து நட என்றார். 38 வருட வேதனை நொடி நேரத்தில் மறைந்தது. அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புது வாழ்வு மலர்ந்தது. அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புது வாழ்வு மலர்ந்தது. Oh yes, yes, ready. Oh yes, yes, ready. யாரு சூப்பர் சீனியர் ஆனதுங்க? இந்த அண்ணாச்சியா? சரி, சூப்பர் சீனியர் சொல்லுங்க. Are you ready? அண்ணாச்சி, இதே மாதிரி சத்தம் கேட்காதுன்னு தெரிஞ்சுதான் நான் சப்போர்ட் பண்ணேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி, சூப்பர் சீனியரை பார்த்தா எனக்கு அழுகையும் வருது, நெஞ்சும் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அண்ணாச்சி, நீங்க சூப்பர் சீனியர் அண்ணாச்சி, அதனாலயா? அண்ணாச்சி, எனக்கு பிள்ளைகள் இருக்க நிலைமை பார்த்தா கஷ்டமா இருக்கு அண்ணாச்சி. அண்ணாச்சி, எங்க பிள்ளைகளை அப்படி தப்பா மதிப்பிடாதீங்க. எங்க பிள்ளைகள் நல்ல சவுண்டுடைய பிள்ளைகள். இப்ப பாக்குறீங்களா? சரி, பாக்குறோம். அண்ணா சீனியர், are you ready? அண்ணாச்சி, ஒரே ஒரு விளையாட்டு மட்டும். பிகினர், பிரைமரி, ஜூனியர் பிள்ளைகள் ஒரு செக்ஷன், ஒரு டீம். சீனியர், சூப்பர் சீனியர் ஒரு டீம். சத்தம் வருதா இல்லையான்னு பாப்போம். ரெடியா? பிகினர், பிரைமரி, ஜூனியர் என்னோட டீம். சரியா? யாரோட டீம்? என்னோட டீம். சூப்பர் சீனியர், சூப்பர் சீனியர் யாரோட டீம்? இந்த அண்ணாச்சியோட டீம். சரியா? இப்ப பாப்போம். ஆர் யூ ரெடி? பாத்தீங்களா அண்ணாச்சி? சொல்லுங்க. அண்ணாச்சி மானம் தயவு செய்து. சரியா? ஓகே. Are you ready? அண்ணாச்சி, சீனியர் சூப்பர் சீனியர் வாத்திருந்த மாதிரி இல்ல, ஜூனியர் பிள்ளைகள் தான் வாத்திருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா வீட்ல இருந்து சொல்லி விட்டாங்களாம், சர்ச்சில் போனா பேச விடாது, அமைதியா இருக்கணும், ஐயோ சொல்லி விட்டாங்க. அதனால என்ன செய்யறாங்கன்னா வாயே திறக்காத இருக்கிறாங்க. பாஸ்டர் சொன்னாரு, அண்ணாச்சி எப்போ இந்த ஒரு வாரம் அப்படிதான் இருப்பாங்களோ? அப்படி இருந்தா நம்ம வேண்டாம் அண்ணாச்சி, நம்ம வீட்டை போவோம். சரி, சத்தமா நம்ம பாடை ஆட போறோம் எல்லாரும் சேர்ந்து. சரியா? என்ன சொல்லி தந்தாங்க? ஈசாக், அப்படிதானே? சரியா சொல்லி தாங்க அண்ணாச்சிக்கு. யாக்கோபு, ஹலோ ஈசாக், ஹலோ 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 ஈசாக், ஹலோ யாக்கோபு, ஈசாக், ஆபிரகாம். படித்துறையில் நெடுநாள் நோயால் படுத்திருந்த இயலா மனிதரை இயேசு கண்டார். படுக்கையை எடுத்து வருட வேதனை நொடி நேரத்தில் மறைந்தது. அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புது வாழ்வு மலர்ந்தது. அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புது வாழ்வு மலர்ந்தது.
சேர்ந்து ஒருத்தரோட ஆட போறோம். சரியா? ஓகே. எல்லாரும் பாருங்க. பிள்ளைங்க அங்க பாத்துங்க. சரியா? ஓகே. இதுலயே ஆடலன்னு சொன்னா அடுத்து சீனியர் சூப்பர் தனித்தனியா. சரியா? ஓகே. கிளாப். குழந்தை படித்துறையில் நெடுநாள் நோயால் படுத்திருந்த இயலா மனிதரை இயேசு கண்டார், படுக்கையை எடுத்து நட என்றார். இயலா மனிதரை இயேசு கண்டார், படுக்கையை எடுத்து நட என்றார். 38 வருட வேதனை நொடி நேரத்தில் மறைந்தது, அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புதுவாழ்வு மலர்ந்தது. அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புதுவாழ்வு மலர்ந்தது. பெதசா குளத்து படித்துறையில் நெடுநாள் நோயால் படுத்திருந்த இயலா மனிதரை இயேசு கண்டார், படுக்கையை எடுத்து நட என்றார். இயலா மனிதரை இயேசு கண்டார், சூப்பர் சீனியர் எடுத்து நட என்றார். 38 வருட வேதனை நொடி நேரத்தில் மறைந்தது, அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புதுவாழ்வு மலர்ந்தது. அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புதுவாழ்வு மலர்ந்தது. சூப்பர் சீனியர் அண்ணாச்சியும் நீங்களும். சரியா? நம்ம சேர்ந்து ஆட போறோம். சரியா? ஓகே. அதோட குளத்து படித்துறையில் நெடுநாள் நோயால் படுத்திருந்த இயலா மனிதரை இயேசு கண்டார், படுக்கையை எடுத்து நட என்றார். இயலா மனிதரை இயேசு கண்டார், படுக்கையை எடுத்து நட என்றார். 38 வருட வேதனை நொடி நேரத்தில் மறைந்தது, அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புதுவாழ்வு மலர்ந்தது. அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புதுவாழ்வு மலர்ந்தது. சூப்பர் சீனியருக்கு இந்த விடிவு பிறந்தது. அண்ணாச்சி அழகா ஆடுறாங்க. அண்ணாச்சி சொல்லுங்க அண்ணாச்சி. அந்த சூப்பர் சீனியர் கேர்ள்ஸ் உட்கார வச்சு பாய்ஸை மட்டும் ஆட வைக்கலாமா? சரி, இந்த ஒரு வாட்டி நாங்கள் மன்னிச்சிருக்கிறோம். அடுத்த வாட்டி நீங்கள் ஆடலைன்னா முன்னாடி வந்து நம்ம சேர்ந்து ஆட போகிறோம். சரியா? நீங்கள் இல்லைன்னா பிபிஎஸ் எங்களுக்கு இல்லை, சூப்பர் சீனியர் தான் எங்கள் கிளாஸ் பெஸ்ட் கிளாஸ். சரியா? ஓகே தம்பிகளை எல்லாரும் சேர்த்து. ஹலோ ஹலோ, இவ்வளோ சத்தம் தானே இருக்கு. யாருக்கெல்லாம் கதை பிடிக்கும்? நிறைய கதை பிடிக்குமா? சரி, ஓகே. இன்னைக்குள்ள கதைக்கு ஹெட்டிங் மரண குண்டம். டிஃப்ரெண்டா இருக்கா பேரு? மரண குண்டம். சரியா? இன்னைக்குள்ள ஹெட்டிங் மரண குண்டம். ஆப்பிரிக்காவில் கிழக்குல மதாஸ்கர் என்னன்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு அரசர் வந்து ஆண்டுட்டு வந்தார். அது ஒரு தீவு. ஆப்பிரிக்காவில் கிழக்கு மதாஸ்கர் சொல்லி ஒரு தீவில் ஒரு அரசர் 1819ஆம் ஆண்டு வந்து ஒரு அரசர் வந்து ஆண்டுட்டு வந்தார். அங்கே அரசர் வந்து நான் தான் அங்கே ராஜான்னு தெரியும் தானே உங்களுக்கு, நான் தான் அங்கே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு அவங்க கொஞ்சம் மிஷனரிஸ் அங்கே வந்தாங்க. வந்துக்கிட்டு இதே மாதிரி நாங்கள் கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம், உங்கள் நாட்டில் எங்களை சொல்லலாமான்னு சொல்லிட்டு ராஜாகிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. அப்போ ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே சொல்லுங்கள், எல்லாருக்கும் நாட்டு மக்கள் எல்லோரும் திருந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து பெர்மிஷன் கொடுத்தாச்சு. நீங்கள் போய் எல்லாட்டையும் கிறிஸ்தவத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு ராஜா வந்து இறந்து போயிட்டார். ராஜா இறந்து போன பிறகு அடுத்து யார் வருவாங்க? அடுத்த அரசனை யார் வருவாங்க? ராஜாவோட பையனா? ஆனால் அங்கே ராஜாவோட பையன் வரல, ராஜாவோட மனைவி வந்து அரசியாக பட்டம் சூடி ஏறியாச்சு. ஏறின பிறகு கொஞ்ச நாள் போக 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 அங்கே சில பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. அப்போ அந்த ராணி என்ன திங்க் பண்ணாங்கன்னா, அந்த மிஷனரிஸ் இங்கே வந்து கிறிஸ்தவங்களை பற்றி சொல்ல தொடங்கின பிறகு தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக ஒரு கட்டளை பண்ணாங்க. எப்படின்னா, கிறிஸ்தவங்களை நீங்கள்
கிறிஸ்தவங்களை மாற்றக்கூடாது, நீங்கள் மறுதளிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க. சின்ன சின்ன தண்டனை என்னன்னா, ஃபஸ்ட் எப்படின்னா ஒரு ஆளை கயரில் கெட்டி ஒரு தூண்டில் கெட்டி போட்டுட்டு கையில் மட்டும் எண்ணெய் ஊற்றி கொளுத்துறது, அப்படி இப்படி சின்ன சின்ன தண்டனையாக போயிட்டு இருந்து. ஆனால் கொஞ்ச நாள் போக 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 கிறிஸ்தவங்க வந்து ஆனால் கூடிக்கிட்டே வந்தாங்களா, அப்போ அந்த ராணிக்கு ஒரு பிடிக்கலை, எப்படி இது கிறிஸ்தவங்களை மாறினாங்க, அப்போ நான் இல்லை அரசி காணாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போக 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 அப்படி வந்தப்போ கொஞ்சம் கொடூர மாதிரி தண்டனை கொடுக்க தொடங்கினாங்க. எப்படின்னா ஒரு தளபதி வாழை வச்சு நிற்பாங்க, நீ கிறிஸ்தவரை மறுதளிக்கிறியான்னு கேட்கவோ இல்லைன்னு சொன்னால் ஒரே வெட்டு தான், ஒரு கை அங்கே வெட்டுறது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடூரமாக தண்டனை கொடுக்க தொடங்கினாங்க. கொஞ்ச நாள் கழிய அதுக்கப்புறம் கிறிஸ்தவ கூடினப்போ அரசிக்கு இருப்பே வரல. அதுக்கப்புறம் ஒரு கொடுமை தண்டனை கொடுத்தாங்க. எப்படின்னா மலைக்க உயிரேண்டு தலைகுத்தனை கெட்டி தூக்கி போட்டுட்டு ஒரு வாள் வச்சுட்டு நிற்பாங்க, நீ கிறிஸ்தவரை மறுதளிக்கிறியான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னால் தலையை வெட்டுறதும் கயர் அவுத்து விடுறதும் ஒருமிச்சிருக்கு, அப்படியே கீழே வந்து விடுவாங்க. அப்படி ஒரு கொடூர தண்டனை கொடுத்தப்போ, அப்படி ஆனாலும் கிறிஸ்தவங்க கூட்டிகிட்டே வந்தப்போ அரசிக்கு கொஞ்ச நாள் அழிஞ்சப்போ தண்டனை கொடுக்குற ஆள் வந்து அவங்களுக்கு ஷாக் ஆகிப்போச்சு. எப்படின்னா அரசிக்கு மகனே வந்து அந்த தண்டனைக்கு ஒரு இடம் மாறியாச்சு. அந்த மகனே கொஞ்ச நாள் சின்ன வயசுலேயே இப்படி வளர்ந்து வந்தப்போ ஏன் இப்படி கூடுறாங்கன்னு நினச்சி மகன் வந்து வேற ஒரு ட்ராக்கில் போயிருக்கான். அப்படியே போனப்போ அந்த மகன் வந்து கிறிஸ்தவங்க ஒட்டி படிக்க தொடங்கியிருக்கான். லாஸ்ட் தண்டனைக்குரிய யார் மகனாக மாறியாச்சு. ஏதாவது அம்மா வந்து மகனை கொல்ல ஆர்டர் போடுவாங்களா? போட மாட்டாங்க தானே. அப்போ அந்த அரசிக்கு அந்த இது வந்து அந்த கிறிஸ்தவங்களை மறுதளிக்குள்ளதை சட்டமே மாற்ற வேண்டிய நிலைமையாச்சு. ஆனால் அதுக்கு பிறகு மகன்கிட்ட போய் பேசினப்போ, மகன் நீ ஏன் கிறிஸ்தவனை மாறினேன்? அப்போ மகன் சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ கொடூரமான தண்டனை கொடுத்தப்போ கிடைச்ச ஒரு நான் அடுத்த அரசனா வாரத ஒரு சந்தோஷத்தை விட எனக்கு இந்த கிறிஸ்தவத்தில் இருந்த சந்தோஷம்தான் எனக்கு மெயினாக இருந்தது. எனக்கு அந்த கிறிஸ்தவத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு புதிய ஒரு ஃபீலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அரசியை அந்த கட்டளை மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் கிறிஸ்தவத்திலேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த இடம், அந்த தீவு மதாஸ்கர்னு சொல்லி ஒரு இடத்துல கிறிஸ்துவுக்கு நிருபமாக சாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு இடமாக இப்போது மாறிக்கிட்டு வருது. மாறிக்கிட்டு வந்ததில்லை, மாறியாச்சு. தேங்க்யூ. ஜெபிப்போம். ஜெபம். எல்லாரும் கண்ணை மூடுங்க, கையை கூப்புங்க. எந்த பாவியையும் புறம்பை தள்ளாத ஆண்டவர், தன் குற்றத்தை உணர்ந்து வருகின்ற எல்லோரையும் தன் மார்போடு அணைத்து புது வாழ்வு கொடுக்கின்ற ஆண்டவர், இந்த நாளிலும் நாங்கள் புது வாழ்வின் நிருபங்களாய் மாற எங்கள் ஆண்டவர் எங்களை அழைக்கின்றீரே. சின்ன சின்ன தவறுகள் செய்து இருதய கடினத்தின் நிமித்தமாய் பெரிய குற்றவாளியாய் மாற வேண்டிய சூழல் வரும். ஆண்டவரே, என்னோடு பேசியிருக்கின்றீரே, எங்களோடு பேசியிருக்கின்றீரே. இந்த சிறு பிள்ளையுடைய உள்ளங்களிலே ஆண்டவருடைய தெளிவான வழிகாட்டுதல் உண்டாகட்டும் அப்பா. இவர்கள் இந்த திருச்சபைக்கும் தங்கள் வாழ்க்கைக்கும் மிகவும் பயனுடைய பாத்திரங்களாய் மாற்றப்படுவதற்கு உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கின்றோம். நாங்கள் தவறுகளை செய்கின்ற போது எங்களுக்கு உணர்வின் ஆவியை தந்து ராஜா, நாங்கள் திருந்தி புதிய மனுஷனாய் மாற எங்களை உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கின்றோம். இப்பொழுதும் எங்கள் பிள்ளைகள் வகுப்புகளுக்கு நேராய் செல்கின்றார்கள். கவனமாய் கற்றுக்கொள்ளவும் சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை உள்வாங்கவும் தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு முழுமையாய் கொடுக்கவும் ஆண்டவர் உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கின்றோம். சகலவும் உம்முடைய நாம மகிமைக்காய் அமையட்டும். இறைமைந்த இயேசுவின் பொற்பாதம் பணிகின்றோம். ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.